minimum system requirements for UX and UI designers. UX and UI design பண்றதுக்கு எனக்கு என்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் வேணும் அல்லது என்னுடைய சிஸ்டமுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன வேணும். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்காகவும் இதை பத்தி நான் இன்னைக்கு டாபிக்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க நம்ம டாபிக்ல பார்க்கலாம். Hello all, I am Rambal from Aspira. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம UX and UI டிசைன் பண்றதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ பேசிக்கா நீங்க ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்றதாக இருந்தால் அந்த ஸ்கெட்ச் ஆப் உங்களுக்கு மேக்ல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் மேக்புக் அல்லது மேக்புக் ஏர் அல்லது மேக்புக் ப்ரோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அல்லது மேக்லே வேற ஏதாவது ஒரு டெஸ்க்டாப் அல்லது மேக் மினி அந்த மாதிரி நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். UX and UI டிசைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற டூல்ஸ் என்ன? ஸோ மற்ற டூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று Adobe XD இருக்குது, இன்னொன்று Figma இருக்குது. ஸோ Adobe ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் சிஸ்டம் தான் தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ளே போகலை. நம்ம Figma அப்படிங்கிற டூல் தான் நம்ம இப்போ ப்ரிடாமினண்ட்டாக மார்க்கெட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ Figma யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஸோ Figmaன்ற டூல் ஒரு மாடர்ன் டூல். இதில் நீங்கள் ஒரு UI டிசைன் ஒர்க் ஃப்ளோவுக்கு தேவையான டிசைன், ப்ரோட்டோடைப் அண்ட் டெவலப்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பிளஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட அல்லது யூசர் கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் மேனேஜ் பண்றது, வெர்ஷன் ஹிஸ்டரி மேனேஜ் பண்றது, இது எல்லாமே உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு டூலே உங்களுக்கு UI டிசைனுக்கு கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்றதுக்கு சஃபிஷியன்டான ஒரு டூல். ஸோ இப்போ இந்த டூலை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் தேவைப்படும்? ஸோ Figmaவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் குரோம் ப்ரௌசர் இருந்தாலே போதுமானது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு லைனக்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சிருந்தா கூட நீங்கள் லைனக்ஸ் வழியாக இந்த Figmaவை யூஸ் பண்ண முடியும். ஆல் ரைட். ஸோ நம்ம இப்போ லைனக்ஸ்குள்ளே போக வேண்டாம். நம்ம விண்டோஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ Figmaவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மினிமம் சப்போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அல்லது அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய மினிமம் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் 4GB RAM அண்ட் 128GB ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Figmaவை யூஸ் பண்ணுறதுக்கு Figmaவில் இருக்கக்கூடிய பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 4GB RAM அண்ட் ஒரு பென்டியம் பேஸ்ட் ஒரு ப்ராசஸர் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Figmaவை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ Figmaல அவன் சொன்ன பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் போக நான் ஒரு ரெக்கமெண்டட் மினிமம் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு விண்டோஸ் 10, 4GB RAM அண்ட் 128GB ஹார்ட் டிஸ்க் போதும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம்னா i3 ப்ராசஸர் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இருந்தாலே போதும், நீங்கள் Figmaவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். இப்போ Figma யூஸ் பண்ணும்போதே சைடில் நீங்கள் இன்னும் 2-3 ஆன்லைன் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் அதுக்கு இந்த 4GB RAM, i3 ப்ராசஸர், 128GB ஹார்ட் டிஸ்க்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு ஓவர்லோடடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷனை அட் அ டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு போதும். ஸோ நான் ரெக்கமெண்டட் கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு i3 அல்லது ஒரு i5 ப்ராசஸர் அல்லது இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு AMD ப்ராசஸர். இதுக்கு அடுத்தது 8GB RAM, அதுக்கு அடுத்தது 128GBல SSD ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக Figma ப்ளஸ் குரோம் பேஸ்ட் இருக்கக்கூடிய அல்லது கிளவுட் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 2-3 டூல்ஸை நீங்கள் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் உங்களுக்கு லோட் ஆகாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். கொஞ்சம் சிஸ்டம் ஸ்பீடாக இருக்கும். ஆல்ரைட். இப்போ UX and UI டிசைனுக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போதும். சப்போஸ் நீங்கள் அடோபியோடைய ப்ராடக்டான ஃபோட்டோஷாப் அல்லது இல்லுஸ்ட்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி அல்லது அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் அல்லது கஸ்டம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரையணும்னு ஆசைப்பட்டால் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு பத்தாது. ஸோ அப்படிங்கும் பொழுது அது கிராஃபிக் டிசைனுக்கான சிஸ்டம் கான்ஃபிகரேஷனாக மாறிடும்.
ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹை அண்ட் சிஸ்டம் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் கிராஃபிக் கார்டு போட வேண்டியிருக்கும். மினிமம் வந்து ஒரு 16 GB ரேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB SSD ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 GB அல்லது 8 GBக்கு ஒரு கிராஃபிக் கார்டு வச்சிருக்கணும். ஸோ அது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனுக்கான சிஸ்டம் கான்ஃபிகரேஷனாக போயிடும். ஸோ நம்ம வந்து ஈவெக்ஸ் அண்ட் ஈவெட் டிசைனில் வந்து இந்த ஃபோட்டோஷாப் அல்லது இல்லுஸ்ட்ரேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஹை அண்ட் சிஸ்டம் தேவைப்படாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மேக்புக் ப்ரோவோ அல்லது ஒரு ஏரோ வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈவெக்ஸ் அண்ட் ஈவெட் டிசைனுக்கான டூல்ஸை வந்து நீங்கள் சொஃபஸ்டிகேட்டடாக யூஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஈவெக்ஸ் அண்ட் ஈவெட் டிசைன் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அண்ட் ரெக்கமெண்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.